الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان الآخر الآيات وقال أيضا إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال أيضا فبشر عباد الذين يستمعون القول فيتبعون أحسنا أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب وعن أبي الدرداء رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال من حفظ 10 آيات من أول سورة الكهف عصم من فتنة الدجال وفي رواية آخر من آخر الكهف رواه مسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த மாதாந்திர பயானுடைய தலைப்பாக மனித குலத்தின் வழிகாட்டி அல் குர்ஆன் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை நாம் கவனிக்கவிருக்கின்றோம். மனித குலம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் அனுப்பி வைத்து அந்தந்த நபிமார்களுக்கு வேதங்களை, சில நபிமார்களுக்கு சொஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய ஏடுகளை, சில நபிமார்களுக்கு எதுவுமே கொடுக்காம, வேதம் சொஹ்ஃப் எதுவுமே கொடுக்காம முன்னால் உள்ள நபிமார்களை பின்பற்றி அவர்களுடைய சட்ட திட்டங்களை. ஆனால் கொள்கை ஒன்று, அகீதா என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எல்லா நபிமார்களுக்கும் ஒன்று. அதைத்தான் மக்களுக்கு போதிக்க வந்தார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், இது ஒண்ணுதான். அதற்கு பிறகு அந்தந்த நபிமார்களுடைய ரிசாலத்தை நம்ப வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌமுக்கு சொல்றாங்கன்னாக்க, மூசா அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார் அப்படின்னு நம்பணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். இது சேர்த்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. படைத்தவன், பரிபாலித்தவன், இரட்சிக்கக்கூடியவன் எல்லாம் அந்த அல்லாஹ் தான். அதனுடன் சேர்த்து அந்தந்த நபிமார்களையும் நம்ப வேண்டும். அதே போன்று எல்லா காலகட்டத்திலும் அந்த நபிமார்களையும் நம்ப வேண்டும். இது ஒவ்வொரு கௌமுகளுக்கும் அல்லாஹ் தஆலா படிக்கப்பட்ட விஷயம். அந்த வரிசையிலே இறுதியாக எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு தூதராக அனுப்பி அதே ஏகத்துவ கலிமாவை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தன்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி மக்களிடத்திலே பாடுபட்டார்கள். அதற்கு உறுதுணையாக ஹிதாயத்தை மக்களுக்கு வகுக்கும் வண்ணம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை தந்தார். இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா எப்படி கொடுத்தார்? குர்ஆன் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த நபிமார்களை அனுப்புவதோடு சேர்த்து ஒரு முஅஜிஸாவையும் அற்புதத்தையும் தந்தார். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம். நபி அனுப்புவான், அந்த நபிமார்களுக்கு சில அற்புதங்களையும் தருவான். ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும்ல.
மக்கள் புரிஞ்சு கொள்ளணும்ல. அப்ப பார்க்கும்போது குர்ஆன்ல நம்ம ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை தந்திருந்தார். அந்த அற்புதம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உள்ள அற்புதமாக இருக்கும், முஅஜிஸாவாக இருக்கும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல அற்புதங்களை தந்திருந்தார். அந்த அற்புதத்தில் ஒன்று சூரியத்தை முறியடிக்கக்கூடிய பெரிய அற்புதத்தை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தந்தார். ஏன் அந்த சூரியத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அந்த காலகட்டத்தில் சூனியக்காரர்களுடைய ஆதிக்கம் பெருசாரு. எதுக்கெடுத்தாலும் சூனியம் செஞ்சு மக்களை வணங்க வச்சணும். என்னமாவது ஒண்ணு செஞ்சாக்க ஒரு மிஸ்பிரிஜன் அல்லது ஒரு சூனியம் என்னத்தையா ஒண்ணு செஞ்சு மக்களை வசப்படுத்தி தனக்கு கட்டுப்பட வச்சுருவான். இப்படி ஒரு பெரிய ஆதிக்கம் சூனியத்தினுடைய அரசாட்சி என்று சொல்லலாம். அப்ப அதை முறியடிப்பதற்கு ஒரு பெரிய அரசாட்சி ஒன்று வேண்டும், பெரிய முஅஜிஸாத் ஒன்று வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினார். சூனியக்காரங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க, நபின்னு சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன அத்தாட்சி இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. என்ன அத்தாட்சி இருக்கு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்ப உங்களுடைய அத்தாட்சியை கொண்டு வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அத்தாட்சியை கொண்டு வர்றாங்க. அது எப்படிப்பட்ட அத்தாட்சி என்று சொன்னால், அதற்கு முன்பதாக நடந்த விவாதத்தினுடைய அடிப்படையிலே பெரிய சூனியக்காரர்கள் 70,000 பேர்களை கொண்டு வந்து நிறுத்தப்படுது. அவங்க எல்லாம் கைத்தடியெல்லாம் எல்லாத்தையும் போடுறாங்க. அது பாம்பாகவும் கயிறு, அந்த கயிறு கைத்தடியும் பாம்பாக மாறிடுச்சு. 70,000 பேர் பாம்பு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னவாகும்? 1,40,000 பாம்புகளாக மாறிடுச்சுன்னு சொன்னா அந்த மஜ்லிஸ் எப்படி இருக்கும்? 1,40,000 பாம்பு முண்டிக்கிட்டு இருந்துச்சுனாக்க எப்படி இருக்கும்? அப்ப அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரே ஒரு கைத்தடி, ஒரு முளத்துக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை ஒரு பேர் அற்புதமாக அல்லாஹ் தஆலா தந்து, வஅவ்ஹைனா இலா மூசா அன் அல்கி யஸாக ஃபஇதா ஹிய தல்கஃபு மா யஃபிகூன். நாம் மூசாவிற்கு வகி அனுப்பினோம், அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை போடுங்க அப்படின்னு நாம் அனுப்பணும். அவங்க போட்டாங்க. ஃபஇதா ஹிய தல்கஃபு மா யஃபிகூன். அவங்க எல்லாம் செஞ்ச அனைத்து சூனியத்தையும் அதை அப்படியே முழுங்கி விட்டது. தல்கஃப் அப்படியே முழுங்கிருச்சு, எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. 1,40,000 பாம்பை எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. முழுங்கிவிட்டு அந்த பாம்பு என்ன செய்யுது? ஃபிரௌனை நோக்கி போகுது. இது எவ்வளவு பெரிய அர்த்தம்! அப்ப அந்த இடத்துல எல்லாருமே பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க? சூனியக்காரர்கள்லாம் ஃபிரௌன் மிரட்டுறான், உன்னுடைய மார்கையை வாங்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்படி இருந்து அஞ்சாமல் காது ஆமன்னா ரப்பி மூசா வ ஹாரூன். அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், மூசா ஹாரூனுடைய ரப்பை யாரோ அந்த ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு எல்லாருமே சஜ்தாவை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தண்டனை கொடுத்தா அது வேற விஷயம், அதுக்கெல்லாம் அவங்க பயப்படல. ஆனால் அவர்களை முறியடிக்கும் மட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு தந்தான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் எல்லாம் படித்த அறிவாளியா இருந்தான். படிச்சு முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல படித்த அறிவாளியா இருந்தான். ஆனா அதே நேரத்தில் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல அறிவில்லாம போயிடுச்சு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி மூட நம்பிக்கையில் சிக்கி இருக்கின்றீர்களே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லியிருக்கையில் அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், என்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இவங்க எடுத்து சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட போய் சொன்னதும், என்ன அத்தாட்சி நீங்க வச்சிருக்கீங்க உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கப்பா, உனக்கு என்னப்பா அத்தாட்சி வேணும், உனக்கு என்ன அத்தாட்சி வேணும் சொல்லு அப்படின்றதும் அவங்க கேட்கிறாங்க. இந்த மக்கள் சொல்றாங்க, இந்த எய்தாப்புல தெரியுது அந்த மலை, அது அப்படியே ரெண்டா போறது, அங்கிருந்து ஒட்டகம் வரணும் அப்படின்னு அத்தாட்சி. அல்லாஹ்வுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? கது ஜாஅத்துக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும் ஹாதிஹி நாஸத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதருஹா தஅகுல் ஃபீ அர்தில்லாஹி வலா தமஸ்ஸுஹா பிஸூஇன் ஃபயஅகுதுக்கும் அஸாபுன் அலீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அப்படியே மலை பொழக்குது, அதுல இருந்து ஒட்டக கண் குட்டி ஒண்ணு வருது. பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா இது மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயம். திடீர்னு இந்த தூணு பொழக்குது, அதுல இருந்து ஒட்டகம் வருது அப்படின்னாக்கா, அல்லது ஒரு கோழி குஞ்சு வருதுனாக்கா நமக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, மூளைக்கு அப்பாற்பட்ட, விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்ப அவங்க எல்லாம் அப்படியே சரண்டர் ஆயிடுறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி காட்டக்கூடிய ஒரு, ஆனா சரண்டர் ஆயிட்டாங்கன்னாக்க ஈமான் கொள்ளல.
அதுதான் அல்லாஹ் சொல்றான், அது ஜாஅத்துக்கும் பையினத்தும் நிரம்பிக்கும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியை இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த அத்தாட்சி என்னாக்க, ஹாதிஹி நாத்தத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஒட்டகம், அல்லாஹ்வுடைய ஒட்டகம், லக்கும் ஆயத்தும், இது உங்களுக்கு அத்தாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒட்டகம் வந்துச்சு, அதை விட்டு வைக்கிறதுல பதருஹா தற்கொலை அறதில்லா, அதை விட்டு அதை பூமியில சுத்திட்டு அது பூமியில ஏதாவது சாப்பிட்டு விட்டு போயிட்டு போகுது, அந்த அத்தாட்சியை அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு மட்டுமல்லாம, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஒட்டகத்தையும் துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஃபயஃபுதக்கும் அஸாபுன் அலீம், கடுமையான தண்டனை கொண்டு அதுக்கு பிறகு அழிச்சான். அப்ப என்ன மோஜிதாத்தை கொடுத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்புகிறான்? படித்த அறிவாளிகளுக்கு மத்தியிலே அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடிய விதத்திலே மலை பிளந்து ஒட்டகம் வரக்கூடிய ஒரு பேர் அற்புதத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான். இது அந்த காலகட்ட மக்களுக்கு உள்ள ஒரு பெரிய அத்தாட்சியாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல ஜோசியம் செய்யக்கூடியவர். அதே போன்று மருத்துவர்கள், கை சேர்ந்த மருத்துவர்கள், எல்லாம் டாக்டர், எல்லாம் பெரிய டாக்டர், அது மாதிரி ஜோசியை சொல்லக்கூடியவர், அப்படியே ரொம்ப கை சேர்ந்தவங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில ஏகத்துவத்தை போய் எடுக்கணும். ஆனா எல்லா திறமையும் இருக்கும், ஆனா அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்காது. அந்த மக்களிடத்துல ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அப்ப அதை முறியடிக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முஅஜிஸாத்தை தந்தார். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது சூரத்துல் ஆல இம்ரானிலே 3வது சூராவினுடைய 49வது வசனத்திலே அல்லாஹ் விரிவாக சொல்லி காட்டுகிறார், இன்னி கத் ஜிக்துக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும் அன்னி அஹ்தத்துக்கும் மினத் தீனி கஹையத்தி தய். அவங்கள்ட்ட என்ன அற்புதம் இருந்திருப்பாங்க, பெரிய அத்தாட்சியை கொடுத்து நாம் அவர்களை அனுப்பி வைத்தோம். அவங்க என்ன அத்தாட்சி அப்படின்னு சொன்னாக்க, களிமண்ணால பறவை செய்வாங்களாம். அன்னி அஹ்தத்துக்கும் மினத் தீனி கஹையத்தி தய், பறவை போன்று உருவம் களிமண்ணால் செய்து பன்சுக்கும் அதுல ஊதுவாங்க, அந்த உருவத்துல ஊதுவாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கொண்டு அது பறவையாக மாறி, மண்ணால செய்யப்பட்ட அந்த பறவை ஊதுன உடனே அது அப்படியே பறவையாக மாறிடும். அப்படியே ஆச்சரியமா போச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி உபரி உள்ள அத்துமக பிறவி கொண்டு மருத்துவர்கள், பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் இருந்தாங்க, சித்தர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி எந்த ஒரு மருத்துவரும் செய்ய முடியாத பிறவி கொண்டு நல்லா ஆக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த காலத்துல சர்ஜரி பண்ணிடுவாங்க. கண் எடுத்துட்டு வேற கண்ணு கொண்டு வந்து டூப்ளிகேட்டோ அல்லது வேற ஏதோ அல்லது வேற மனிதனுடைய கண்ணோ கொண்டு வந்து வச்சு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த படிக்க தெரியாத அந்த காலகட்டத்துல அந்த மருத்துவம் கூட அந்த வசதியெல்லாம் இல்லை. அதுவும் மருத்துவ ரீதியாக கூட அவங்க செய்யல, இந்த மாதிரி சர்ஜிக்கல் அடிப்படையில் அவங்க செய்யல. அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், ஒவ்வொரு லட்சமாக வரல உயிர் மௌத்தா இல்லா, அவங்க அந்த பிறவி குருடையும் தனது கரத்தினால் அப்படி தேய்ப்பாங்க அல்லது ஒரு ஊதுவாங்க, தேய்ப்பாங்க. அல்லாஹ் தஆலா அந்த குருடை நீக்கிடுவான், பார்வை கிடைத்து வரும். குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நோயை அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான் இதை வச்சு. அதே போன்று மரணித்தவர்களை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு, ஆற்றல் கொண்டு, உத்தரவு கொண்டு அவர்கள் வகையில் மௌத்தாபி இதனில்லா, மரணித்தவர்களை உயிர்ப்பித்து விடுவார்கள். இந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்தான். அதே போன்று என்ன செய்வாங்க, ஜோசியக்காரெல்லாம் நிறைய இருந்தாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு கொடுத்த ஆற்றல் என்னன்னா, நம்பி உக்கும் பிமா தஅக்குலூன, வீட்டுல என்ன சாப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறதை இவங்க சொல்லிடுவாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வீட்டுல என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுவாங்க. வமா தத்தஹிரூன ஃபீ புயூத்திக்கும், வீட்டுல என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லிடுவாங்க. வமா தத்தஹிரூன ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீட்டுல என்ன பொருளை, தானிய வகையா என்ன வச்சிருக்கீங்க, அதே போன்று சிக்காவா என்ன வச்சிருக்கீங்க, கரன்சியா என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் எது புழக்கமாக இருந்ததோ, எந்த வஸ்துக்களை அவர்கள் பயன்படுத்தினார்களோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த மாதிரி இன்னத்தி லாலிக்கல் ஆயத்தங்களுக்கும் இன்குன்து முஃமினீன், இதெல்லாம் ஏன் கொடுத்தான் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு இதை விட ஆற்றல்கள்லாம் இருக்குது, அல்லாஹ் நினைச்சா செய்ய முடியும். ஆனால் இந்த அத்தாட்சிகளை கொடுத்து நபி அனுப்பக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இன்னத்தி லாலிக்கல் ஆயத்தங்களுக்கும், இந்த அத்தாட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இன்குன்து முஃமினீன், அவர்கள் முஃமினாக இருந்து சிந்திச்சு பார்க்கணுமே, அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு அல்லாஹ் தந்ததாக சொல்கிறாங்க. ஆக அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்களை இயக்கும் வண்ணம் அல்லாஹ் தஆலா இந்த அற்புதத்தை சொன்னான்.
இதே அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பேர் அற்புதமாக ஒரு முஅஜிஸாத்தாக குர்ஆனை அல்லாஹ் தந்தார். அந்த காலகட்டத்தில் கேட்டவார் அந்த மக்கள் என்ன அப்படின்னாக்கா அரபியில மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர்களாக கண்ணாலேயே அரபி பேசிக்கிறாங்க. அதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. கண்ணால எப்படி பேசுவாங்க, கண்ணால அரபி பேசுவாங்க. அது பெரிய மனுஷர் இல்ல, குழந்தைகள் பேசிக்கொள்ளும். அதற்குரிய சான்றுகள் வரலாற்றில் ஏராளமாக இருக்கின்றது. கண் ஜாடை கண்ணை இப்படி அசைத்தார்கள் என்று சொன்னால் அதற்குரிய பொருள் இதுதான் என்று அந்த நேரத்திற்கேற்றவாறு சூழ்நிலையை விவரிக்கக்கூடிய விதத்திலே அரபி புலமை வாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு கவி எங்கிருந்தோ வரும், மற்றொரு கவி தனது கண்ணை அசைப்பதன் மூலமாக அந்த மிச்சம் உள்ள விஷயத்தை விளக்குறதுக்கு கண்ணை அசைச்சே அந்த விஷயத்தை விளக்கி காமிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அரபியில புலமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் தேர்ச்சி பெற்று இருப்பார்கள். அவர்களுக்கு புரிய வைக்கணும், இவ்வளவு பெரிய தேர்ச்சி பெற்ற நீங்க இந்த குர்ஆனை போன்று, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை போன்று, குர்ஆனுடைய வசனத்தை போன்று, ஒட்டுமொத்த குர்ஆன் இல்லை என்று சொன்னாலும் சில ஆயத்துக்களை போன்று கொண்டு வர முடியுமா? இந்த நபி கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த நபி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேதத்தை நீங்க பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு இயக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். இது காலகட்டத்தில் கேட்கவாறு அல்லாஹ் கொடுத்த நின்று, அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா. இந்த குர்ஆன் இறங்குவதற்கு முன்பதாக உள்ள நிலை என்ன? குர்ஆனுக்கு ஒரு பெரிய தனி அற்புதம், தனி ஆற்றல். குர்ஆனுடைய ஒவ்வொரு நுக்தாவும் சரி, எழுத்து ஆயத்து அப்புறம் இருக்கட்டும், ஒவ்வொரு நுக்தாவும் சரி உயிரோட்டம் உடைய பெரிய பவர் உள்ளது. அது எப்படி நம்ம அணுகிறோமோ அந்த முறையில் இருந்து குர்ஆனில் இருந்து விளக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். குர்ஆனை ஒருவர் கையில் எடுக்கின்றார், இந்த குர்ஆனை கொண்டு நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குர்ஆனை திறக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை வைத்து ஹிதாயத்தை தருவான். இந்த குர்ஆன்ல என்ன தப்பு இருக்கு அதை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திறக்கிறான் அப்படின்னாக்க அதுக்கு மேல அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை வைத்து வழிகட்டை கொண்டு போய் சேர்த்துருவான். அதனாலதான் குர்ஆன்ல ஒரு வசனம் இப்படி சொல்லும், யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. அதிகமான பேர்கள் குர்ஆனை வைத்து ஹிதாயத்தும் பெறுவார்கள், அதிகமான பேர்கள் குர்ஆனை வைத்து வழிகட்டும் பெற்று. குர்ஆனை வச்சுதான் ரெண்டு பேரும் குர்ஆனை தான் கையில வச்சிருப்பான். இவனும் குர்ஆனை கையில வச்சிருப்பான், அவனும் குர்ஆனை கையில வச்சிருப்பான். ஆனா இவனுடைய எண்ணம் மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணுடைய, அதனால அல்லாஹ் தஆலா இவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருவான். அவனுடைய எண்ணம் மக்களை வழிகெடுக்கணுடைய, அதனால அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை கையில வைத்த வண்ணமே குர்ஆனை வைத்தே அல்லாஹ் தஆலா அவனை வழிகெடுத்துருவான். அவன் வழிகெட்டு போனதுனால சமுதாயத்தை வழிகெடுத்துருவான். ஆனா இந்த குர்ஆன் ஒரு பேர் அற்புதமாக இருந்தது. குர்ஆனை எப்படி அணுகிறோமோ அந்த வகையில் அல்லாஹ் தஆலா ஹயாத்தை கொடுப்பார். அந்த காலகட்டம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாக, நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாக எவ்வளவு பெரிய கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். போதை அரக்கர்களாக இருந்தார்கள், பெண் சிசு கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், பெண்களை உயிருடன் புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நரபலி கொடுக்கக்கூடியவர்களாக, பூதாட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக, சண்டைக்காக வேண்டி வசியத்து செய்துவிட்டு இறந்து போகக்கூடியவர்களாக, கொள்ளை அடிக்கக்கூடியவர்களாக, விதவையின் மீது துணியை போட்டு அவர்களை தன்வசப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக. விதவை இறந்து போயிட்டாங்கன்னா நேரா போய் துணியை போட்டுருவாங்க, துணியை போட்டாங்க அது அவங்களுக்குன்னு ஆயிடும். அது யாருன்னு கூட பார்க்க மாட்டான். சின்னமாவா இருந்தா கூட சின்னமாவை மேல போட்டுருவான். அம்மா கூட பிறந்தவங்களாச்சே அவங்களுக்கு திருமணம் முடிப்பது ஹராமே, அந்த சிந்தனையெல்லாம் இருக்காது. காரணம் அறியாமை, மூடப்பழக்கம், மௌட்டீகம், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதது. இதன் காரணமாக ஏற்பட்ட விளைவு இந்த அளவிற்கு. கற்பிணியை வைத்த கிழிச்சு குழந்தையை வெளியே எடுத்து நான் சொன்னதுதான் இதோ பார் ஆண் பெண் என்று காண்பிக்கக்கூடிய அளவிற்கு. அதே போன்று மூட நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம். ஒட்டகத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், கட்டி வச்சு கபருக்கு மேல கட்டி வச்சு இந்த ஒட்டகத்துக்கு உணவு கொடுக்க மாட்டான். அந்த ஒட்டகம் அப்படியே மெலிஞ்சுக்கிட்டே போகும். என்ன சொல்லுவாண்டாக்க, கபூர்ல உள்ளவங்க அந்த ஒட்டகத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் இந்த ஒட்டகம் மெலிஞ்சுக்கிட்டு போகுது. இவன் உணவு கொடுக்கறது இல்லை, ஆனா சொல்லுவான் என்ன, கபூர்ல இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த ஒட்டகம் மெலிஞ்சு போயிட்டு இருக்கு. இது பலப்பட்ட விஷயங்கள். இந்த பலதரப்பட்ட விஷயங்கள் பல்வேறு கோணத்திலே நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இந்த பேர் அற்புதமான இந்த குர்ஆனை கொடுத்து ஒரு முஅஜிஸாத்தாக பெரிய அற்புதமாக கொடுத்து அந்த குர்ஆனின் மூலமாக உலகத்திலே பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தார்.
பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். அந்த வரலாறு ஈடு இணை காண முடியாத அளவிற்கு மாற்றம், அதை விவரித்து கொடுக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா மாற்றம். அந்த அறியாமையிலிருந்து அந்த மக்களை அல்லாஹ் தஆலா அறிவு ஜீவிகளாக, அறிவுடையவர்களாக, ஒவ்வொருவர்களும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வழிகாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த குர்ஆனை கொண்டு எவ்வளவு பெரிய பிரயோஜனம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் தான் ஈமானுக்கு முதல்ல இப்படியெல்லாம் இருந்தாங்க. ஈமானுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் குர்ஆனினாலும் வழிகாட்டப்பட்டதின் காரணமாக அந்த சஹாபாக்களே பிறகு எவ்வளவு பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு துறையிலும் தனிப்பெரும் விதத்திலே வழிகாட்டக்கூடிய வகையிலே அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இதனுடைய வரலாற்று சார்ந்து குர்ஆனிலே ஏராளமாக இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு நேரத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, நபியை நாம் வெட்டியே தீர்வேன், நபியை வெட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி வாளை எடுத்துக்கொண்டு உறுதிய வாளுடனே இருப்பார்கள். எப்ப நபியை பார்த்தாலும் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குர்ஆனுடைய மாபெரும் புரட்சியின் காரணமாக அதே நபி வஃபாத்தாகி உலகத்தை விட்டு பிரிந்து படுத்து கிடக்கின்றார்கள். ஜனாதாவாக படுக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நபி யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் வெட்டி விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குர்ஆனுடைய வசனம், குர்ஆனுடைய வாழ்க்கை அவர்களை ஹுப்புர் ரசூல், முஹப்பத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டது என்று சொன்னால் அந்த குர்ஆனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு ஏற்படுத்தியிருக்கு. அதே நபியை தான் இஸ்லாத்திற்கு முன்பதாக நபியையே வெற்றேன்னு சொன்னாங்க. இஸ்லாத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட சூழ்நிலை, நபி வஃபாத்தாகி படுக்க வச்சிருக்கிறாங்க. நபியை யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்கள வெட்டிடுவேன். எந்த அளவிற்கு ஒரு முஹப்பத், அன்பை ஏற்படுத்தியது அந்த குர்ஆன், எந்த அளவிற்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தியது. இது ஒரு பெரிய நீண்ட சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஜனாதாவாக உயிர் பிரியப்பட்டு படுக்க வைத்த இந்த நேரத்திலே சஹாபாக்கள்லாம் நபியெல்லாம் இறந்து போவாங்களா அப்படின்னு சில பேர் குழப்பம் ஆயிட்டாங்க. அதுல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருமே நபி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முஹப்பத், நபியின் மீது அன்பு. சிறுநீர் கடித்ததை கூட இந்த இடத்தில் கடித்தார்கள் என்று தெரிந்து அதையும் கூட அந்த சுண்ணத்தும் கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பின்பற்றினார்கள் என்று சொன்னால் முஹப்பத்தினுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்கும்? அப்ப அந்த அளவிற்கு உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உள்ளத்திலே நபியெல்லாம் இறந்து போவாங்களா அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்துல வந்ததுனால யாராவது நபி இறந்துட்டாங்கன்னாக்கா அவங்களை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்து கொதிச்சு கொண்டு அங்கு இங்கு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா சஹாபாக்களும் அப்படியே என்ன இந்த இடத்துல என்ன நடக்குது, இதற்கு என்ன தீர்வு? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும், அதற்கு பிறகு அவங்களை தபன் செய்யணும், எல்லா வேலையும் இருக்குது. இப்ப இவங்க வாழை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நபி யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அவங்களை எதிர்க்கவும் முடியாது. பெரிய சஹாபி, நல்ல வீரமுள்ள திடகாத்திரமுள்ள ஒரு பெரிய சஹாபி, யாருக்கும் சென்று சொல்வதற்கு துணிவில்லை, திகைத்து போய் நிற்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பக்கத்து வீட்டுல அவங்களுடைய இன்னொரு மனைவியை சந்திப்பதற்காக வேண்டி சென்றிருந்த தருணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்தது. கேள்விப்பட்டு வருகின்றார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் மூடப்பட்டிருந்த அந்த திரையை நீக்குகின்றார்கள். நபிகளாரை விற்று பார்க்கின்றார்கள், முத்தமிடுகின்றார்கள். மீண்டும் மூடிவிட்டு ஒண்ணுமே பேசல. சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. எந்த கருத்தும் இவங்க சொல்லல. நபி இறந்துட்டாங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல. மக்கள் எல்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆக வேண்டிய காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. வந்து இந்த நேரம் வந்தாங்க. ஹிக்மத்தாக முகத்தை துறந்தார்கள். திறந்து அந்த நெற்றியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முத்தமிட்டார்கள். பிறகு முகத்தை அப்படியே மூடிவிட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே பள்ளிவாசலுக்கு, பள்ளியின் மெம்பரின் மீது ஏறினார். நேரா ஏறினாங்க. ஏறினதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் வாங்க, இங்க வாங்க, புகைப்படம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் வந்தாங்க. ஜனாதா அப்படியே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்றும் சொல்லாமல் ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் வாசித்து காண்பித்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல்
அப்பை மாத்த அவர் குத்திரன் கலபுத்தும் என்று அல்லாஹு தாலா அன்றே சொல்லிவிட்ட அந்த வசனத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரின் மீது அமர்ந்தவர்களாக மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார். வமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. சூழ்நிலையை விளக்கணும். வார்த்தையாக சொன்னாக்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய எதிர்ப்பு வந்துவிடும். அங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இறைவனுடைய வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள். வமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. மனிதனிலிருந்து புனிதர், நிகரற்றவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், எல்லா நன்மார்களுக்கும் தலைவர். ஆனால் மனிதர் வஃபாத்தாகக்கூடியவர்கள், உலகத்தை விட்டு மறையக்கூடியவர்கள். அந்த விதத்தை விளக்கும் வண்ணம் அந்த வசனம் இடம்பெற்றிருந்தது. வமா முஹம்மது, முஹம்மது என்பது இல்லை, வமா முஹம்மது, முஹம்மது என்பது இல்லை, இல்லா ரசூல், அவர்கள் ஒரு ரசூல் தான். கடவுளா அல்லாவா? இறந்து போகாம இருக்கிறதுக்கு ரசூல் தானே. இறந்து போயிடுவாங்களே, உலகத்தை விட்டு மறைந்து விடுவார்களே. கலத்தின் கபலிகள் ரசூல். இதே போன்று எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், எல்லோரும் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வந்தார்கள். எல்லாம் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, ஆனா உலகத்தை விட்டு போயிட்டாங்க, மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மீதி உள்ள நபிமார்கள் எல்லாம் உலகத்தை விட்டு இறந்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள், சென்று விட்டார்கள். அந்த வரிசையிலே வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கும் மரணம் என்பது இருக்கின்றது, அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல் என்ற வசனத்தை ஓதி காண்பித்த உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாள் அப்படியே கீழே விழுந்தது. அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை கேட்ட உடனே அப்படியே நடுநடுங்கியவர்களாக விளக்கம் ஏற்பட்டது. ஞானம் அவர்களுக்கு உதித்து விட்டது. அப்படியே பார்க்கிறாங்க, உண்மைதான், அல்லாஹ்வுடைய வசனமே சொல்லி காமிக்கிறார். அப்ப நபி வஃபாத் ஆயிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு வசனம் எப்படி மாற்றி காண்பிக்கின்றது! இதுதான் உயிரோட்டம் உள்ள குர்ஆன். இன்னமும் அன்னைக்கு தான் இறங்கிட்டு போல, அப்பதான் இந்த சம்பவத்துக்காக வேண்டி இந்த ஆயத்து இறங்கியது போன்று அவர்களை அப்படியே மாற்றி அமைத்து விட்டது அந்த வீரரை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்று சொன்னால் குர்ஆன் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று. அதே போன்று மதுவினுடைய பழக்கம் அரபியர்களிடத்திலே குடிகொண்டிருந்தது. அதை வைத்தே பெருமை அளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா பல கட்டங்களிலே மதுவை தடுத்துக் கொண்டே சிறிதாக தடுத்துக் கொண்டே வந்தார். முதல் கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு பேரும் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மதுவை தடை விதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வசனம் இறங்குகிறது. யஸ்அலூனக அனில் ஹம்ர் குல் ஃபீஹிமா இஸ்முன் அனில் ஹம்ரி வல் மைஸ்ரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா. முதலாவதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான். நபியே, உங்கள்கிட்ட குடிக்கிறத பற்றியும் சூதாடுறத பற்றியும் அந்த மக்கள் கேட்கின்றார்கள். யஸ்அலூனக, அவர்கள் கேட்கின்றார்கள், பதில் சொல்லுங்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், ரெண்டும் பெரிய பாவம்னு சொல்லிருங்க. வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அதனுடைய பாவம் இருக்கின்றதே அதனுடைய நன்மை விட மிக கொடியது, அதிகமானது என்று சொல்லுங்க. அந்த நேரத்துல பார்த்தா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பு வர்ற மாதிரி, அந்த நேரத்துல பார்த்தா சூதாடும் போது கொஞ்சம் காசு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிறகு பெரிய தீமைகளை கொண்டு வரக்கூடியதாக, அதுதான் அனைத்து குற்றங்களுக்கும் காரணமாக சூதாட்டமும் மதுபானமும் இரண்டும் அமைந்துவிடும், உலகத்திலே அமைதியை கெடுத்துவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சூசகமா விளங்கிட்டான். இதன் பிறகு நீங்க விளங்கிக்கங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் அந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அதே போன்று அடுத்தபடியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்தில எல்லாம் கலந்து கொள்றாங்க. எல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு அங்கு மதுபானமும் பரிமாறப்படுகின்றது. அந்த மதுபானத்தை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகரிபு தொழ வைக்கிறாங்க. ஒரு குல்யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓதுறாங்க. அந்த சூராவுல லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற வசனத்தை அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியதை நாங்கள் வணங்குவோம் என்று மாற்றி வாசித்து விட்டார். இந்த இடத்துல சிறுக்கு அதிகமாயிடுச்சுல, சிறுக்கு வந்தது, இணை வைத்தம் வந்தது. நீங்க எதெல்லாம் வணங்குறீங்களோ அதெல்லாம் நாங்களும் வணங்குவோம் அப்படின்னு தொழுகை நின்று ஓதுறாங்க.
எதன் காரணமாக இந்த தீமை நடைபெற்றது? மது அருந்தியதின் காரணமாக. இந்த ரிப்போர்ட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகுது. யார சொல்லலாம், அலி இப்படி வாசிட்டாங்க. நபி ஒண்ணுமே சொல்ல முடியல, அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உடனே அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கி விட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நிலையிலே தொழுகையின் பக்கம் வராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் போதையில இருந்துகிட்டு என்ன ஓதுறீங்கன்னு தெரியாது. அப்ப போதையாக இருக்கும் பொழுது தொழுகையில வராதீங்க, மீதி நேரத்துல குடிச்சுக்கங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா தடுக்கின்றார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மது அருந்திவிட்டு தொழுக வைத்ததின் காரணமாக ஏற்பட்ட விளைவை தடுக்கும் வண்ணம் அல்லாஹ் தஆலா லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையாக இருக்கும் நிலையிலே நீங்கள் தொழுகையின் பக்கம் வராதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தடுக்கிறார். அப்ப இது இரண்டாவது கட்டம். மூணாவது கட்டம், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இத்ஃபான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னும் சில அன்சாரிகளும் சேர்ந்து ஒரு விருந்துல கலந்துக்கிறாங்க. அந்த காலத்துல என்ன பழக்கம் அப்படின்னாக்கா, சாப்பிட்டு உட்காந்து இப்ப நம்ம எல்லாம் அரட்டை அடிக்கிறோம்ல, அது மாதிரி அவங்க கவிதை பாடி கொள்வாங்க. அந்த கவிதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஒருத்தவங்க அப்படி கவிதை பாடி வச்சது அல்ல. அதான் நான் முதல்ல சொன்னேன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, அரபியில் இருக்கக்கூடிய புலமை வேறு யாருக்கும் இல்லை அந்த அளவிற்கு. அப்பயே அட்டன் டயத்துல கவி ஏற்றுவாங்க, அவங்க கவியிலேயே பேசுவாங்க, இவங்க கவியிலேயே பதில் கொடுப்பாங்க. இந்த கோத்திரத்தை அந்த கோத்திரத்தார்கள் கவியின் வாயிலாக திட்டுவார்கள், ஏற்றுவார்கள். இவங்க அந்த கோத்திரத்தார்களை கவியின் வாயிலாக திட்டுவார்கள், ஏற்றுவார்கள், பதில் கொடுப்பார்கள். இது பழக்கமாக இருக்கு, கவி அரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய பழக்கம். ஆனால் அது ஒருவர் தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய. அப்ப இந்த இடத்துல இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இத்ஃபான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா இருவர்களும் அந்த விருந்திற்கு பிறகு மது அருந்திவிட்டு கவி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, கோத்திரத்தாரை தாக்கி திட்டும் பொழுது ரோஷம் வந்து ஒட்டகத்தினுடைய அந்த எலும்பை எடுத்து ஓங்கி அடிச்சுறாங்க. மண்டை உடஞ்சு போயிருது. அது ஒரு பெரிய நிகழ்வாக ஆகிவிடுகிறது. இது அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிப்போர்ட் போகுது. இறுதியாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்து விட்டார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ഖம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஓ ஈமான் கொண்டவர்களே, மது, சூது, குறி சொல்லுதல், அம்பு விடுதல் எல்லாம் உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டு விட்டது. இது ஷைத்தானுடைய செயலாக இருக்கின்றது என்று படிப்படியாக அதனுடைய தீமையை விலக்கி அல்லாஹ் இறுதி கட்டமாக எல்லாவற்றையும் தடை செய்து விட்டார். அந்த குர்ஆனுடைய வசனம், இந்த வசனம், அந்த சம்பவம் நடைபெறுது. அதுக்கு பிறகு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்படுது. சொன்னதுக்கு பிறகு அந்த சஹாபாக்கள் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், மதீனா நகரமே மதுவினுடைய ஓடியது, ஆறாக ஓடியது. எப்படி தாக்கத்தை ஏற்படுது? வேற ஒண்ணும் நபி போய் ஏன்பா அடிச்சுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க, ஏன் அப்படி செய்றீங்க, அதெல்லாம் சொல்லல. குர்ஆன் உள்ள உயிரோட்டம் அது மக்களிடத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் தங்களுடைய பரம்பரை புகழுக்காக வேண்டி மடாவாக சாராயத்தை காய்ச்சி வைத்துக் கொண்டு குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒவ்வொரு வீட்லையும் பெருமைக்காக வேண்டி சாராயத்தினுடைய மடா இருக்கும். இன்னைக்கு பெருமைக்காக 5 வண்டி 3 வண்டி 4 வண்டின்னு நம்ம நிறுத்தி வச்சிருக்கோமே, அது மாதிரி அப்போ உள்ள பழக்கம் அந்த மக்களுக்கு. அவர்கள் பெருமையாக அதை கருதினார்கள், சாராயத்தை வைத்துக் கொள்வதை கருதினார்கள். அப்ப அந்த மாதிரி பழக்கத்துல அல்லாஹ்வுடைய இந்த வசனம் வந்த உடனே அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஷைத்தானுடைய செயலா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த உள்ளத்துல தாக்கம் ஏற்பட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. வீசுறது ஆறாக ஓடியது. இறுதியாக ஹிஜ்ரி 4ல பனு நதீர் என்று சொல்லக்கூடிய போரின் போது, பனு நதீர் கூட்டத்தாருடைய நடக்கக்கூடிய போரின் போது முழுமையாக ஹம்ர் சாராயம் தடை செய்யப்பட்டது. இன்றளவும் அது தடை செய்யப்பட்ட அந்த சட்டம் இருக்கின்றது. எக்காரணத்தை கொண்டும் எதன் காரணமாகவும் சிறிதளவு கூட அதை சாராயத்தை உண்பது, சாராயத்தை பருகுவது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் தாக்கம் ஏற்படுத்தியது அந்த மாதிரி வளமைக்கு புரியுது. இன்னைக்கு பெரிய சிரமம். ஒருத்தவங்க திருந்தி வர்றாங்க, வர முடியும். ஆனால் வருகின்றார்கள் என்று சொன்னால் அது பெரிய தியாகம். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தான் அது உருவாக முடியும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்துல கொள்ளணும். இன்னைக்கு மது பிரியர்கள் ஏன் அதுக்கு அடிமையாகி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு சொகுசாகவே அவர்கள் நினைத்துக் கொண்டு சுமையை
குறைக்கக்கூடியதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு இருப்பதின் காரணத்தினால். ஆனா அதனால என்ன தண்டனை கிடைக்கும், என்ன சிரமம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னாக்கா அதுல வச்சு விட்டுருவாங்க. ஆனா அவங்க சொகுசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க ஒரு குற்றமாகவே கருதுவதில்லை. அது அந்த செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மக்கள்கிட்ட இந்த வசனத்தை கேட்ட உடனே தூக்கி வீசணும்னு வந்துச்சுனாக்க அப்ப அந்த குர்ஆனுடைய பவர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கும். அதே மாதிரி பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார். 360 சிலையை செஞ்சு காபத்துல்லாஹ் வச்சுக்குவான். ஒவ்வொரு நாளும் ஒரு சிலை வணக்கம், 360 நாள் முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஒவ்வொரு சிலையாக. இப்படி வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில ஒரு சம்பவம் நிகழ்கிறது. என்ன அப்படின்னாக்கா மக்கள் குறைஷைகள்லாம் சேர்ந்து நபி ஓதக்கூடிய குர்ஆனை யாருமே கேட்கக்கூடாது. நான் எல்லா சம்பவத்தையும் ஷார்ட்டா சொல்றேன். குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் என்ற தலைப்பின் கீழ் இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன். நபி ஓதக்கூடிய இந்த குர்ஆனை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வைக்கிறான். ஆனா இயற்கையாகவே அரபியர்கள் அல்லவா, அரபியல் ரசனை வாய்ந்தவர்கள். உண்மையான ஒரு ரசனை வாய்ந்த ஒரு கருத்து வருகின்றது என்று சொன்னால் அதை எப்படி விட்டுருவாங்க? அவங்களை அறியாமலேயே எடுத்துக்கொண்டு அவங்க போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அபூலஹபுக்கு தெரியாம அபூஜஹில் போவான், அபூஜஹிலுக்கு தெரியாம உத்துபா போவான், உத்துபாவுக்கு தெரியாம உமையா போவான். ஆனா மக்கத்து குறைகள் யாரு தடை விதித்தாங்களோ இவங்க நைட்ல போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருப்பதை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போய் கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உத்துபா என்று சொல்லக்கூடியவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதக்கூடிய குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதுகிறார். சூரத்துல் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா. அந்த சூறாவிலே பலதரப்பட்ட தெய்வங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். என்ன அப்படின்னு சொன்னாக்க அஃபத்துமாரூனஹு அலா மா யரா. இந்த சூறாவில் அஃபரஐத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த ஸாலிஸத்தல் உக்ரா அலக்குமுல் ஸக்கரு வ லஹுல் உன்ஸா தில்க இதன் கிஸ்மத்துன் தீஸா. நீங்க லாத்து உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்குவீங்களே, அதுக்கு என்ன சக்தி இருக்கு, அதுக்கு பேச முடியுமா, அதுக்கு பார்க்க முடியுமா என்ற அடிப்படையிலே அதற்கு என்ன ஆற்றல் இருக்கின்றது என்ற விஷயங்களை விவரிக்கும் வண்ணம் ஒரு நீண்ட விளக்கத்தை தரக்கூடிய பலதரப்பட்ட தெய்வங்களை முறியடித்து ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய சூரத்துல் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை ஓதுகிறார்கள். அதனுடைய ஓதக்கூடிய இனிமை, ஓதக்கூடிய விதம், சொல்லக்கூடிய தொனி எல்லாம் கேட்டுவிட்டு அப்படியே லைத்து போயிடலாம். உத்துவா லைத்து போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது வரைக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் முகம்மது சூனியக்காரன், முகம்மது சூனியக்காரன். இந்த அரபியினுடைய மாயாஜல வார்த்தையின் மூலமாக மக்களை திசை திருப்ப பார்க்கிறார், குர்ஆன் மூலமாக திசை திருப்புகிறார். இவ்வளவு பெரிய ஒரு சூனியக்காரர் கதைகளை கற்பனைகளை அமைத்து விடுகின்றார் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மக்கள், அதனுடைய தலைவன் உத்துபா என்று சொல்லக்கூடிய அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? மா ஹாதா கலாமுல் பஷர். இந்த வார்த்தை, இந்த சூரா, இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வார்த்தையாக இருக்க முடியாது என்று தன்னையும் அடக்க முடியாமல், அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அந்த ரசனை இருந்துச்சுனாக்க குர்ஆனை கேட்கக்கூடிய, அதனுடைய அர்த்தத்தை விளங்கக்கூடிய, அதனுடைய பொருளை விளங்கக்கூடிய அந்த ரசனை நம்மிடத்திலும் இருந்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ருசிச்சு பார்க்கக்கூடிய தன்மை உணர்வு நம்ம இடத்துல இருக்கும். ஆனா அரபியர்கள்ட்ட இயற்கையாக இருந்தது. அவங்களுடைய மூட பழக்கத்தின் காரணமாக, மூதாதையர்களுடைய கூற்றை கேட்பதின் காரணமாக அவர்கள் பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இயற்கையாக ஆகிய ரசனை இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் சூரத்துல் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா, வன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய் யூஹா. நீங்க போய் படித்து பாருங்க, அந்த சூறாவை எடுத்து படித்து பாருங்க. அல்லாஹ் எப்படி கோர்வையாக, எவ்வளவு அருமையாக ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறார். அந்த சூறாவை கேட்டுவிட்டு உத்துபா என்று சொல்லக்கூடிய அந்த தலைவன் சொல்கிறார், மா ஹாதா கலாமுல் பஷர். இது ஒரு மனிதனுடைய வார்த்தையாக இருக்க முடியாது அப்படின்னு அவனையும் அறியாமல் அந்த வார்த்தை வந்துருது. அதுவேளை திரும்பி பார்க்கறான், யாரும் நம்மளை கேட்கக்கூடாது, யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டாங்கன்னாக்க ஓ தலைவரே ஏற்றுக்கொண்டாரா, அப்ப நம்மளும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாம் இஸ்லாத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயிடும். அத்தோடு மட்டுமல்லாமல் அதுல ஒரு சஜிதாவுடைய ஒரு வசனம் வருகின்றது. அந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய உடனே சஜிதாவிற்கு நேராக செய்திருக்கின்றார்கள்.
குர்ஆன் ஆயத்தம் தொழுகையில ஓதுனாக்க நேரா சஜ்தாவுக்கு அப்படியே போயிடும். எந்த நிலையில இருந்தாலும் அப்படியே போயிடும். ஓதிக்கொண்டு இருக்கும்போது அப்படியே போயிடும். அது மாதிரி குர்ஆன் தனியா ஓதும் பொழுதும் சஜ்தாவுடைய ஆயத்து வந்துருச்சுன்னா சஜ்தா செய்கிறது வாஜிப், கடமை. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துன் நஜ்மை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே சஜ்தாவினுடைய வசனம் வந்தவுடன் சஜ்தாவிற்கு சென்று விடுகிறார்கள். உத்துபாவும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவனும் சேர்ந்து சஜ்தாவிற்கு சென்று விடுகின்றார். மக்கத்து குறைஷியருடைய தலைவர், நபியை ஏற்றுக்கொள்ளாதீங்க, நபி கவிஞரு, நபி பொய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடியவன், ஒரு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடியவன் தன்னையும் கட்டுப்படுத்த முடியாமல் நபியுடன் சேர்ந்து சஜ்தா செய்த வரலாற்றை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால் இது இப்படி இருக்கும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களையும் ஆட்சி படைத்தது குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டமாக தொல்லைகள் கொடுக்கப்பட்டது சஹாபாக்களுக்கு. அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் எப்படி மதீனா மக்காவில் வாழ்வது என்று தெரியாமல் நபிகளாரிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். யார சொல்லலாம், அபிசினியாவிற்கு நாங்கள் சென்று விடுகின்றோம். நபிகளார் அனுமதி தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் சில சஹாபாக்கள் 80 பேர்கள் கொண்டவர்கள் ஆண்கள் பெண்களாக அபிசினியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றிருக்கிறார்கள். மக்களுக்கு குறைஷர்கள் அங்கு விடல. என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு பெரிய வெகுமதிகளை நஜ்ஜாசி மன்னன், அபிசினியா மன்னன் நஜ்ஜாசி அரசர், பெரிய வெகுமதியெல்லாம் கொடுத்து அரச மரியாதையுடன் கொடுத்து, இந்த மக்கள் உங்க நாட்டுல மக்காவுடைய வந்திருக்காங்களே, இவங்க குழப்பவாதிகள், ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கை என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றாங்க. பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூதாதையருடைய கொள்கைகளை இவர்கள் தடுக்கின்றார்கள். இவங்களை முதல்ல எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நஜ்ஜாசிட்ட இவங்க ஒரு கோரிக்கை ஒன்று வைத்து அந்த வெகுமதிகளை கொடுத்து அனுப்பியுள்ளார்கள். நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் அழைக்கிறாரு. வாங்க, நீங்க மக்காவிலே வந்திருக்கீங்களாம்ல? ஆமா வந்திருக்கோம். நீங்க முகம்மது என்று சொல்லக்கூடிய ஒருவரை பின்பற்றுகிறீர்களா? ஆமா பின்பற்றோம். என்ன கருத்து அவங்கள்ட்ட இருக்குது? என்ன கருத்து அவங்க சொல்றாங்க? முகம்மது என்ன சொல்றாரு? உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதையுமே பேசாமல், ஒன்றும் பேசல, சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை அப்படியே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஓதுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய அரசன், அந்த அரசனுடைய அவை எப்படி இருக்கும்? அது கிறிஸ்தவ மதம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு, அபிசினியா நாடு. அந்த அரசவையிலே பிஷப்புகள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூடி, பாதிரிமார்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையிலே இந்த குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுகின்றது. காஃப் ஹா யா ஐன் சாத் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்துல் மரியத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள் இறுதி வரை. அதிலே சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாவற்றையும் எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக வைதா சமீஉ என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவினுடைய அந்த வசனத்தை ஓதி, சூரத்துல் மரியத்தை ஓதி காண்பித்து வைதா சமீஉ என்று சொல்லக்கூடிய அந்த 7வது ஜுஸுவினுடைய ஆரம்ப வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். வைதா சமீஉ மா உன்ஸில இலா ரசூல், நபிமார், நபிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற அந்த வேதத்தை அவர்கள் கேட்டதற்கு பிறகு தரா ஆயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், அந்த ஹக்கை அவர்கள் உண்மையை சத்தியத்தை விளங்கியதற்கு பிறகு அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக நீரை வார்க்கும் என்ற அந்த வசனம். எப்போதும் அந்த மக்கள் சொல்வார்கள், அந்த உள்ளம் நடுங்கிய மக்கள் சொல்வார்கள், ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஆமன்னா நாங்களும் ஈமான் கொண்டோம், ஃபக்துப்லனா மஅ ஷாஹிதீன், இந்த குர்ஆனை உண்மைப்படுத்தியவர்களுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மக்கள் சொல்வார்கள். அந்த நன்மக்களை சொல்லி காண்பிக்க, அந்த நன்மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த வசனத்தையும் அந்த மஜ்லிஸ்ல ஓதி காண்பிக்கிறார் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. இதை நஜ்ஜாசி மன்னன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பாதிரிமார்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். திரும்பி நஜ்ஜாசி மன்னன் தலை உயர்த்தி பார்க்கின்றான். எல்லோரும் அழுகின்றார்கள், அவனும் அழுகின்றான். அல்லாஹ்வுடைய வசனம் மெய்ப்பிக்கப்பட்டது. அந்த மஜ்லிஸிலே நஜ்ஜாசி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் என்று சொன்னால் என்ன, வாழ்நாள் பூராவும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த அந்த பாதிரிமார்கள்
உலகம் பூராவும் கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி தங்களை தியாகம் செய்த அந்த மக்கள் அப்படிப்பட்டவங்க அமர்ந்திருக்கிறாங்க. அந்த மஜ்லிஸ்ல இந்த சாஹா சூறாவையும் இந்த வைதா சபையுடைய ஆரம்ப ஆயத்தை வாசித்து காண்பித்தவுடன் எழுந்து பார்க்கும் பொழுது, தலையை உயர்த்தி பார்க்கும் பொழுது எல்லோரும் கண்ணீர் விட்டு சாரை சாரையாக அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை குர்ஆன் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நஜ்ஜாஷி அவன் சொல்கின்றான், அந்த மன்னர் சொல்கின்றார், அவர் ஈமான் ஏற்றுக்கொண்டார் என்று கூட ஒரு குறிப்பு இருக்கின்றது. அந்த மன்னர் சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய இஷ்டத்திற்கு எங்களுடைய நாட்டில் வாழலாம், எந்தவித தடங்களும் உங்களுக்கு கிடையாது என்று சஹாபிகள் அனைத்து பேர்களையும் அனுப்பிவிட்டு மக்காவில் இருந்து வந்த அந்த அன்பளிப்பு பொருளை திருப்பி அனுப்பி, நாங்கள் இவர்களை திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி மக்கத்து குறைசியர்களுக்கு திருப்பி அனுப்பினார்கள். சில வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது. அதே மஜ்லிஸிலே அந்த வசனங்களை கேட்டதற்கு பிறகு அந்த பாதிரிமார்கள் சில பேர்கள் அதே கலிமத்து தௌஹீத் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை மொழிந்து அந்த சபையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறு. எப்படிப்பட்ட மஜ்லிஸை எந்த தாக்கத்திற்கு உள்ளாக்கியது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்று எதிர்கூறியவர்களே. இப்படி அந்த வரலாறு ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட பல சான்றுகள் இருக்கின்றன. உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் உயிரோட்ட முடியாது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் குர்ஆன் தான் ஒண்ணுமே தெரியல நமக்கு. ஒரு நோய் அப்படின்னு சொன்னாக்க அந்த குர்ஆனை உண்மையான எண்ணத்துடன் அந்த நோய்க்கு ஷிஃபா இருக்கின்றது என்ற எண்ணத்துடன் நாம் ஓதினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை கொண்டு ஷிஃபா இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவில் அத்துணை நோய்க்கும் ஷிஃபா இருக்கின்றது என்று சொன்னார்கள். யார் யார் எந்த அளவிற்கு ஈமான் வைத்திருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அதை கொண்டு பிரயோஜனத்தை அறிந்து கொள்ளலாம். குர்ஆனுடைய வசனம் தப்பத் யதா அபீ லஹப் என்று சொல்லக்கூடிய அபூ லஹபை சபிக்கக்கூடிய வசனமாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய வசனம் ஆயிற்றே என்று ஒருவன் தன்னின் மீது ஊதிட்டாண்டாக போதும். ஆனா உணர்வு மட்டும் என்ன இருக்கணும்? படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய வசனம், அதற்கு அல்லாஹ் சக்தியை ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், அதன் ஷிஃபா இருக்கின்றது என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இருந்து அந்த சூறாவை கூட ஓதி தனது மீது தேடி தடவி கொண்டான், ஊதிக்கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். நமது ஈமானை அல்லாஹ் பார்க்கின்றான். உயிரோட்டம் உள்ள குர்ஆன் கண்ணியத்திற்குரியவர்களே, யார் எப்படி குர்ஆனை அணுகுகின்றோமோ அந்த அளவிற்கு குர்ஆனுடைய பரக்கத்தையும் குர்ஆனுடைய வெகுமதியும் பெற்றுக் கொள்ளலாம். அவமதித்தவர்கள் குர்ஆனை அவமதித்தவர்கள் நிச்சயமாக அவமதிக்கப்படுவார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குர்ஆனை யாரெல்லாம் அவமதிக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அவமதிக்கப்படுவார்கள். குர்ஆனுடைய கூற்றை அவமதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிச்சயமாக இழிவுபடுத்தப்படுவார்கள். இஸ்லாம் இழிவுபட்டு போகாது. நல்ல வரைக்கும் இஸ்லாம் ஒருபோதும் இழிவுபட்டு போகாது. குர்ஆன் ஒருபோதும் இழிவுபட்டு போகாது, தாழ்ந்து போகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்போம் என்ற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் விவரித்ததின் காரணமாக, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நம்முடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக உலகத்தில் யாரும் அதை இழிவுபடுத்த முடியாது. வேண்டாம் ஒரு பிறவியை எங்கேயாவது எடுத்து வச்சு எரிஞ்சுக்கணுமா? என்ன ஆக போகுது? 100 பிரதி கொண்டு வர முடியுமா? கோடிக்கணக்கான பிரதி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குர்ஆன்களையும் எரித்து விட்டாலும் சரி, அதை மரணம் செய்திருக்கக்கூடிய சிறு வயதுடைய ஹாஃபில்கள் எத்தனை ஆயிரம் கோடி கோடி குர்ஆனை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கின்றார்? வேண்டாம் இந்த பிரதியை எரிப்ப, உங்ககிட்ட இருக்கிறதை எரிப்ப, என்ன செய்ய முடியும்? இஸ்லாத்தில் எரித்தவர்கள் எரிந்து போவார்களே ஒழிய இஸ்லாம் எரிந்து போவாது, குர்ஆன் எரிந்து போவாது என்பது நிதர்சனமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் இழிவுபடுத்தப்படுகின்றோம், நாம் கேவலப்படுத்தப்படுகின்றோம், நாம் சிறுமைக்குள்ளாக்கப்படுகின்றோம், நாம் துன்பம் இழைக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இஸ்லாம் துன்பம் இழைக்கப்படவில்லை, இஸ்லாத்திற்கு அல்ல. இழிவு இஸ்லாத்திற்கு அல்ல, முஸ்லிம்களுக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதில்லை, நாம் எப்படி வாழ படிக்கப்பட்டிருக்கின்றோமோ அப்படி பணிவதில்லை, வாழ்வதில்லை.
இதன் காரணமாக நாம் இழிவுபடுத்தப்படுகின்றோம், நாம் நசுக்கப்படுகின்றோம், நாம் ஒடுக்கப்படுகின்றோம், நாம் ஏதாவது ஆக்கப்படுகின்றோம். ஆனால் உண்மையான மூமினாக நாம் வாழும் பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கின்றது. எவனாக இருந்தாலும் சரி, எந்த வல்லரசாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் மூமின்களை தொட்டுவிட முடியாது, இஸ்லாத்தை தொட்டுவிட முடியாது, குர்ஆனை தொட்டுவிட முடியாது என்பதை உள்ளத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கக்கூடியவர்களே. நாம் மூமினாக இருக்க வேண்டும், குர்ஆனின் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக, மனித நேயத்துடன் வாழக்கூடியவர்களாக, உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பட்சத்திலே நம்மை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை காலந்தொட்டு சொல்லக்கூடிய சரித்திரமாக உண்மையான சம்பவமாக இருந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு அபுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய, குவைத் என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மீது ஏறி மக்களை அழைத்து ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதற்காகவா எங்களை அழைத்தீர் என்று சொல்லி எல்லோரும் புறமிது விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் இதே அபூ லஹப் என்று சொல்லக்கூடியவன் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கும் வண்ணம், அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்தை அவமதிக்கும் வண்ணம், அவர்கள் சொன்ன வார்த்தையை அவமதிக்கும் வண்ணம், குர்ஆனை அவமதிக்கும் வண்ணம் கையில் மண்ணை எடுத்து நதிகளாரை சாபமிட்டு தூக்கினான். குர்ஆன் எப்படி அவனை அவமதித்தது என்று சொன்னால், தப்பத் யதா அபீ லஹபின் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்று சொல்லி கியாமத் நாள் வரை அவனை வரக்கூடியவர்கள் எல்லாம் அவனை சபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா அவனை சாபமிட்டு சபித்து விட்டார். அவனுடைய நிலைமை என்னவானது? அவன் அவமதித்தது குர்ஆனை, அவன் அவமதித்தது ஹதீஸை, அவன் அவமதித்தது அல்லாஹ்வுடைய வேதத்தை, நபிகளாரை. ஆனால் குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ நபிக்கோ எதுவும் ஆகவில்லை. அவன் மதிக்கப்பட்டது அவன்தான். இறுதியாக அவனுக்கு காலரா நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் ஏற்பட்டது. அதன் காரணமாக துர்நாற்றம் ஏற்பட்டு உடம்பு பூராவும் புழுவு புழுத்து மக்கள் எல்லாம் நெருங்க முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது. இவன் ஏன் இங்க இருக்கிறான், நம்ம ஊர்ல எதுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவை விட்டு தூரமாக ஆக்கிவிட்டார். மக்கா விட்டு வெளியே கொண்டு போயிட்டார். நாட்டம் வாழ முடியல. ஒரு பெரிய அரசனாக இருந்தவன், பொருளாதாரத்தில் மேன்மை பெற்று படித்தவன், விளங்கியவன், ஆனால் ஏகத்துவத்தை விளங்காததின் காரணத்தால், குர்ஆனை அவமதித்ததின் காரணத்தினால் ஊரை விட்டே வெளியேற்றப்படுகின்றார். அல்லாஹ்வாக செய்யலாம், மக்கள்லாம் செய்யல. ஒரு நாட்டை முடிஞ்சவங்க உள்ள உட்கார்ந்து எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நிர்பந்தமாக வெளியே ஏற்ற வேண்டும். வெளியேற்றி விட்டார்கள். இறந்து போகின்றான். சில நாட்களுக்கு பிறகு அவன் இறந்து போன காலகட்டம் என்னவென்று சொன்னால், அதன் காரணமாக கண்ணியத்திற்குரியவர்களை பக்கத்திலே சென்று அவனை அடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கொண்டு போய் அடக்க கூட முடியாது. அவ்வளவு நாட்டம் புழுந்து கொண்டிருக்கான். எல்லாம் கையில கல்லை எடுத்துக்கொண்டு அவன் மீது அடித்து அவன் அப்படியே அந்த கல்லாலேயே மூடி அவன் அப்படியே தெளித்து போயிட்டான். அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை இழிவாக ஏற்பட்டது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சாதாரணமாக விட மாட்டான். நம்ம குதிக்க வேண்டியதில்லை. நம்ம பூமி நாம் வாழ்ந்தா போதும், நம்ம சரியத்தை பின்பற்றினால் போதும், நாம் குர்ஆனை ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை கையில் ஏற்றிக் கொண்டால் போதும், வெற்றி நமக்கு. தூற்றுபவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிதர்சனமான உண்மை. எவ்வளவு கசப்பாக இருப்பினும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உலக வரலாறு, உலக சான்று நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. நம்ம ஏன் கொதிக்கணும்? நம்ம சரியா அங்க தாக்க அங்க பிரச்சனை ஏற்பட நாம் நிதானமாக இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி வாழ முற்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பதிலடி கொடுப்பான், அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். நாம் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும். நான் கெட்டது நினைக்க கூடாது, நம்ம நல்லது நினைக்கணும். நம்ம குர்ஆனை பிரகாரம் அவங்களுக்கு தாவா கொடுக்கணும், அழைக்கணும், அவங்கள வாழ வைக்கணும், அப்படி நம்ம நினைக்கணும். அதன் பிரகாரம் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு
குறைசி குல தலைவன். அவன் அப்படியே குரானை கேட்டு அப்படியே லைட்டு போயிடலாம். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க குரான் ஓதுறாங்க. வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடியவர் குரானை கேட்கின்றான். கேட்டு அதுல அப்படியே லைட்டு போயிடுறான். இந்த விஷயம் அபூஜஹலுக்கு கேட்கிறது. ஏன்னா வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பணக்காரன், செல்வந்தன், அறிவுடையவன், மக்காவில் இருக்கக்கூடிய குறைசி குல தலைவன். இவனே போய் குரானை கேட்டுட்டு லைட்டு போயிடுறான் அப்படின்னாக்க அப்ப முகமது வெற்றி அடைஞ்சிருவார் அப்படின்ற பயத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அபூஜஹல் வர்றான். அபூஜஹல் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னாக்க, முகமது சூனியக்காரர்கள் அவருடைய குரானை நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை தடுக்கலாம். இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் சொல்றான். என்ன சொல்றான்? இந்த மாதிரி வலீத் இப்னு முகீரா சொல்றான், இந்த மாதிரி குரான் ஓதியதை நான் கேட்டேன், முகமது சூனியக்காரன் அபூஜஹல் சொல்றான், அதை கேட்க வேணாம்னு சொல்றான் அப்படின்னு இவங்க இந்த விஷயத்தை சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே கவலையோடு, என்ன இவ்வளவு மக்களுக்கு எடுத்து சொல்லி புரியலையே அப்படின்னு கவலையோடு போர்வையை போர்த்தி கொண்டவர்களாக அப்படியே அமர்ந்திருக்கிறார். குர்ஆனுடைய வசனம் இறங்கியிருக்கிறது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வதியாபக ஃபதஹிர் வருஜ்ஸ ஃபஹஜுர் என்று அல்லாஹ் தஆலா ஓ போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடியவரே முஹம்மதே எழுந்திரீங்கள், சோர்ந்து போயிடாதீங்க, எந்திரிங்க. கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பினுடைய கீர்த்தியை கண்ணியத்தை உயர்த்தி புரியுங்கள். நீங்கள் எந்த தாவத்திற்காக வேண்டி, எந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டீர்களோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை அனுப்பி, இன்னஹு ஃபக்கர வகத்தர ஃபகுத்தில கைஃப கத்தர சும்ம குத்தில கைஃப கத்தர, உங்களை இழிவுபடுத்தியவன், குர்ஆனை வசைபாடியவன் எல்லாம் அழிந்து போகட்டும், நாசமாக போகட்டும், அவனுக்கு இழிவான மௌத்து வரட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து வலீத் இப்னு முகீராவையும் அபூஜஹலையும் ஏற்றியவனாக அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். இப்ப இந்த பழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் கிடைத்தவுடன் இந்த வசனத்தை ஓதுகிறார். இந்த வசனம் அதாவது வலீத் இப்னு முகீராவுக்கு கிடைக்குது. வலீத் இப்னு முகீராவுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, தகுந்து பார்க்கக்கூடியவன். குர்ஆனை எடுப்பான், குர்ஆனை திறந்த உடனே முதல் ஆயத்து எந்த ஆயத்தின் மீது குர்ஆன் அவனுடைய பார்வைப்படுது, அந்த ஆயத்துல என்ன சொல்லுதோ அதுதான் அவனுக்குரிய தகுனம் குறி. அதுல நல்லது சொல்லிச்சுனா நல்லது, கெட்டது சொல்லிச்சுனா கெட்டது. ஆனா குர்ஆனை அவனும் பயன்படுத்தினான், குர்ஆனை ஓடுனான், குர்ஆனை விளங்கினான். ஹிதாயத்து மட்டும் கிடைக்கல. ஏன் ஹிதாயத்து பெற வேண்டும் என்று சொல்லி குர்ஆனை தொடவில்லை. இவனுடைய பழக்கம் இதுவாக இருந்தது. ஒரு நாள் என்ன செய்யணும், குர்ஆனை திறக்கிறான். குர்ஆனை திறந்த உடனே குல்லு ஜப்பாரின் அனீத் என்று சொல்லி ஒரு வசனம் வருகின்றது. அந்த வசனத்தின் மீது பார்வைப்பட்டு விடுகின்றது. குல்லு ஜப்பாரின் அனீத் என்று அந்த வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, அநியாயக்காரர்களுக்கு நஷ்டம்தான், கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லிக்கிறாங்க. அதை பார்த்தே நம்ம அநியாயம் செய்யறோம், நம்ம தான் அல்லாஹ் சபிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கோபம் அந்த குர்ஆனை அப்படியே கிழிக்கிறான். கிழிச்சு அந்த குர்ஆனை தூக்கி வீழ்றான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதன் காரணமாக நீ கெட்ட மௌத்தை சந்திப்பாய் என்று சொல்லி அந்த வலீத் இப்னு முகீரா என்று சொல்லுகின்றார்கள். ஒரு காலம் வருகின்றது, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அவனை துண்டு துண்டாக வெட்டி பல பாகங்களுக்கு வலீத் இப்னு முகீராவை வீசி எறியப்படுகின்றது. நபி செய்யல, சஹாபாக்கள் செய்யல. ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கும் வலீத் இப்னு முகீராவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இந்த விஷயம் நடைபெறுகின்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் வலீத் இப்னு முகீராவினுடைய தலை முச்சந்தியில் தொங்க வைக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டது என்பது வரலாறு சொல்லக்கூடிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இழிவுபடுத்தணும் நினைச்சாக்க இழிவுபட்டு போயிடுவான். குர்ஆன் எல்லா வகைக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, காலை எழுந்தது முதல், காலை கண் விழித்தது முதல், இரவு கண் தூங்கும் வரை, அதே போன்று பிறந்தது முதல் மரணம் அடையும் வரை, இல்ல மரணத்திற்கு பிறகும் கூட குர்ஆன் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளுக்கும் குர்ஆன் வழிகாட்டக்கூடியது. 100-200 வருடங்களுக்கு வாழக்கூடிய மனிதனுக்கு மட்டுமல்ல,
நிரந்தரமான உலகத்தில் கோடான கோடி வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய அந்த மறுமைக்கும் வழிகாட்டக்கூடிய குர்ஆனாக இருக்கின்றது. இதுதான் குர்ஆன். காலப்போக்கில் லட்சோப லட்ச சான்றுகளை கொண்டு குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மக்களுக்கு வழிகாட்டுகின்றார். அதை விளங்கிக் கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கணும். குர்ஆன்ல இறந்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்கப்படும் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இறந்ததுக்கு பிறகு உயிர்ப்பிக்கப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு. எப்படி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான்? அவர்களுடைய உள்ளத்திலே சைத்தான் ஏதோ ஒரு வஸ்வசாவை போட்டு விட்டான். ஆனால் நபி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை எப்படி மக்களுக்கு சொல்றது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் அவங்க உறுதியாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் எந்த நபிக்கும் செய்திராத சோதனையை அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு சோதித்தான். அப்படி இருந்தும் அந்த சோதனையில் வெற்றி கொண்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா கலீலுல்லாஹ், எனது நேசன் என்று சொல்லி அவர்களுக்கு பட்டம் கொடுத்து அவர்களுடைய செயல்பாடை ஹஜ்ஜில் கியாமத் நாள் வரை மக்கள் பயன்பெற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி அவர்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகம் சாதாரணமான தியாகம் இல்லை. அவர்களுடைய ஈமான் சாதாரணமான ஈமான் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நபி, அந்த நபிக்கு ஒரு சின்ன வஸ்வசா, ஒரு நிலைமை, அதை எப்படி நல்ல தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மக்களுக்கு சொல்லலாம்ல, மக்களுக்கு சொல்லக்கூடிய விதம் நமக்கு தெரியணும்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க கேட்கிறாங்க. وَإِذْ இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா கால அவலம் துமின் கால பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ எப்படி இறந்து போனதுக்கு பிறகு எப்படி நீ உயிர்ப்பிப்பாய் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா 4 விதமான பறவைகளை பிடித்து அதை அறுத்து அதை கலந்து 4 மலையினுடைய உச்சியிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டு அதற்கு பிறகு அதை நீ அழைத்தாய் என்று சொன்னால் அதை என் பெயரை கொண்டு நீ அது உன்னை நோக்கி வரும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. 4 விதமான பறவையை கொடுத்தாங்க. 4ஐயும் போட்டு அரிசி எல்லாம் துண்டு துண்டு ஆக்கி மிக்ஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் 4 இறச்சியும் 4 மலையின் மீது உச்சியில் வச்சாங்க. பிறகு அழைச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்துச்சு. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ரப்பே, எப்படி நீ உயிர்ப்பிப்பாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், கால அவலம் தும்மின், என்ன இப்ராஹிமே, உங்களுக்கு ஈமான் வரவில்லையா இந்த விஷயத்தில்? நீங்க ஈமான் கொள்ளவில்லையா மரணித்ததற்கு பிறகு நான் உயிர் கொடுப்பேன் என்ற விஷயத்தை என்று அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது, இல்லை அல்லாஹ், கால பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, இல்லை அல்லாஹ், நீ உயிர்ப்பிப்ப, ஆனா என்னுடைய மனசு ஒரு இத்மினான் அடையட்டும். மக்களுக்கு சொன்னதை நம்ம தெளிவா சொல்லிட்டோம், நான் ஏற்றுக்கொண்டேன். ஒன்று நான் புரிந்து கொள்வது ஒன்று, மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விதம் ஒன்று. எப்படி நம்ம புரிய வைக்கக்கூடிய விதத்தையும் புரிஞ்சுட்டாதான் அதை சரியா புரிய வைக்க முடியும். அந்த விதமே தெரியல அப்படின்னு சொன்னாக்க நம்ம எப்படி புரிஞ்சிருந்தாலும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. அந்த வகையில் நான் கேட்கின்றேன் என்று சொன்ன உடனே கால பலா வலாக்கிலே துமையின்ன கல்வி என்று சொன்னார். கால பகுது அறுபகத்தம் மினத்தை 4 பறவைகளை நீங்கள் பிடியுங்கள். பகுது அறுபகத்தம் மினத்தை பசுருகுன்ன இலைக்க சும்மஜால் அலா சொல்லி ஜபலி மின உன்ன ஜுதா, அதை துண்டு துண்டாக ஆக்கி வைங்க. அப்புறமேட்டுக்கு நீங்க அலைய பதூஹுன்ன யஅதீனக தஅயா, எல்லாம் உங்களை நோக்கி வரும் என்று அவர்கள் சொன்னார். அதே மாதிரி இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனை எடுத்து சொல்லி காமிச்சு இன்னைக்கு நம்ம எந்த விதத்திலும் கலைத்து போய்விடக் கூடாது. அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு எழுப்புவான் என்ற விஷயம் உள்ளத்தில் தீர்க்கமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே கொலையாளியை அல்லாஹ் தஆலா உயிர்ப்பித்த சம்பவத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொத்து பிரச்சனைக்காக வேண்டி அவர் உயிர்ப்பிக்கணும். அவர் சொத்து எங்க வச்சிருக்கிறாரு, யாருக்கு எவ்வளவு அப்படின்ற விஷயம் தெரியும். இப்ப இந்த குழப்பம் ஏற்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்கள்கிட்ட போறாங்க மக்கள்லாம், நபியே, இறந்து விட்டவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சில விஷயத்தை கேட்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், காளை மாட்டினுடைய ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய இறைச்சி துண்டை நீங்கள் அடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நபிரிபூஹு பிபஅதிஹா கதாலிக லிதுஹ்யில் மௌதா வயுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான்.
அந்த இறைச்சியில ஒரு சிறிய பகுதியை நீங்க அடிங்க, அவர் உயிர் பெறுவாரு. உயிர் பெற்றதுக்கு பிறகு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. அப்ப நீங்க கேட்டுங்க அல்லாஹ் சொன்னது மாதிரி. அதே மாதிரி அல்லாஹ் தாலா அவர்கள் அடிக்கின்றார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தாலா உயிர் கொடுத்து அந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டு. அதை குர்ஆன்ல அல்லாஹ் ஏன் சொல்லணும்? என்னையோ நடக்குது. இன்னைக்கு நமக்கு அந்த விஷயத்துல எத்தீன் ஏற்படணும், உறுதி ஏற்படணும். மரணித்ததுக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படும், அல்லாஹ் கேள்வி கேட்பான், அதற்குரிய பதிலை சொல்லியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது குர்ஆன்ல அல்லாஹ் விடக்கூடிய சேலஞ்சா கூட எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட விஷயத்தை விளக்கக்கூடிய குர்ஆனை உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மௌத், அவங்கள அல்லாஹ் தாலா தூக்கத்தை கொடுத்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கழுதை அல்லாஹ் தாலா அழித்து விட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பானத்தை வீணா போகாம, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவு பானங்களை, உணவுப் பொருட்களையும் பானங்களையும் வீணா போகாம வச்சு 100 வருஷம் தூங்க வச்சு அல்லாஹ் தாலா விலக்கி காமிக்கிறான். பார்ப்பா, என்னுடைய ஆற்றல், சீக்கிரமா வீணா போகக்கூடிய உணவை உயிரா வச்சிருக்கிறேன், உணவை நான் வீணா போகாம வச்சிருக்கிறேன், லேட்டா வீணாக போகக்கூடிய அந்த கழுதையை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். அப்படின்னு சொன்னாக்க அந்த விஷயமும் நமக்கு விளங்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி குர்ஆன் எல்லா விஷயத்திலும் சேலஞ்ச் விடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினால் அந்த குர்ஆனுடன் நமது அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், நமது செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும். குர்ஆனை நேர கட்டி மேல வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு குர்ஆனை அல்லாஹ் தாலா பாதுகாக்கிறேன்னு சொல்றான். இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை பாதுகாக்கிறேன்னு சொன்னாக்கா அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? கொண்டு போய் நம்மள மாதிரி கட்டி வச்சதுனால அல்லாஹ் பாதுகாக்க முடியுமா? அது என்ன செஞ்சிடும்? செயல் முடக்கம் அதில் ஏற்பட்டு போயிடும், செயல் முடக்கம் ஏற்படும். அதனால அல்லாஹ் தாலா குர்ஆனை செயல் முடக்கம் ஏற்படும். செயல் நல்லா செய்யுங்க, குர்ஆன் அமல் செய்யுங்க. குர்ஆனை வச்சிருக்கிறதுனால குர்ஆனை பாதுகாக்கிறது அல்ல. குர்ஆனை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நபியிட்ட கொடுக்க வேண்டியதில்லை, அதை மக்கள்கிட்ட விலைக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு மியூசியத்தில் வச்சுட்டா போதும், கியாமத் நாள் வரை அது பாதுகாக்கப்பட்டு போயிடும். அல்லது மியூசியமா அல்லாஹ் நினைச்சா மாற்றி வைக்கலாம்ல. ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் தாலா கியாமத் நாள் வரை பாதுகாத்து வச்சிருக்கிறான்ல. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றல்லவா? அதே போன்று குர்ஆனை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டாக்க பாதுகாக்கப்பட்டு போயிடுமே. அல்லாஹ்வுடைய நோக்கம் அது அல்ல. எழுத்தை பாதுகாப்பது நோக்கம் அல்ல, அதனுடைய விளக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் நஸல்னா ஸிக்ர என்று சொல்லி காட்டுகிறான், குர்ஆன் என்று சொல்லவில்லை. குர்ஆனை மட்டும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, அதனுடைய விளக்கத்தையும் நான் பாதுகாக்கின்றேன் என்று சொல்லுகிறார். நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அதை நாம் பாதுகாக்கின்றோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆனை தீண்டி பார்க்கிறோம். குர்ஆனை எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க? கொண்டு போய் ஒரு கவர்ல போட்டு, லிஹாஃப்ல போட்டு, உரையில போட்டு, பட்டு துணியில சுத்தி உயர்த்தி சுத்தி மேல வச்சுட்டு போயிடுறோம். இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய கண்ணியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது எப்படி தெரியுமா இருக்குது? அந்த குர்ஆன் நம்மிடத்திலே சவால் செய்யக்கூடியதாக, நம்மிடத்திலே சேலஞ்ச் விடக்கூடியதாக இருக்குது. ஜூல போய் சிங்கத்தை அடைச்சு வச்சிருக்கிறான். வெளியில இருந்து ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? குச்சியை விட்டு குத்துறான் சிங்கத்தை. அந்த சிங்கம் முறைச்சு பார்க்குது. என்ன அர்த்தம்? மகனே, நான் உள்ள இருக்கிறேன், அதனால நீ குச்சியை விட்டு குத்துற, நான் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை வெளியே விட்டு பாரு, உன் கதி என்ன ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் அது பார்க்குது. அதுதானே அதுக்கு அர்த்தம். சிங்கத்தை போய் சும்மா குச்சியை விட்டு குத்த முடியுமா? சும்மா இருந்தாலே அடிக்கணும். அது குச்சியை விட்டு குத்துறான் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அதே போன்று குர்ஆன் அது முடங்கி போய் கிடைக்கின்றது. நமது செயல்பாடுகள் இல்லாமல் அது அந்த இடத்திலே குர்ஆன் இருக்கின்றது என்று சொன்னால் அது முடக்கப்பட்டு இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை வெளியே விட்டு பாருங்க, அதை அமல் செய்து பாருங்க. அந்த குர்ஆனுக்கு எத்தனை விஷயம் இருக்குது, எவ்வளவு பெரிய விளக்கம் அதை கொண்டு கிடைக்கும் என்பதை நாம் விளங்கி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அமல் செய்வதன் மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் விளக்க முடியும். குர்ஆனை யாருமே தானா விளங்கிக் கொள்ள முடியாது. சில பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சரி, குர்ஆன் நமக்கு வழிகாட்ட வந்தது, அதனால என்ன முடிவுக்கு வந்துடுறான்? குர்ஆன் மட்டும் போதும், நபி தேவையில்லை. குர்ஆன் மட்டும் போதும், நபி தேவையில்லை. இவங்களுக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாக்க அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள் பேர். அவங்க பேர் என்ன? குர்ஆன் உடையவர். 72 கூட்டம், 73 கூட்டம், அதுல இன்னொரு கூட்டம் அஹ்லுல் குர்ஆன்.
குர்ஆன் உடையவர்கள், அவர்களுக்கு பேர் வந்து குர்ஆன் உடையவர்கள். இந்த மாதிரி பேரை வச்சுக்கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நபியை புறக்கணிப்பது நோக்கம் அதல்ல. யூதர்களுடைய சூழ்ச்சியில் அதுவும் ஒன்று. குர்ஆனை ஏற்றுக்கொள்வது போன்று நபியை புறக்கணித்து விட்டோம் என்று சொன்னால் ஈமான் உள்ளத்திலிருந்து போய்விடும். அப்ப மூமினாக யாரும் இருக்க மாட்டான். இதுக்கு சூழ்ச்சி என்ன? குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கிறாரு அப்படின்னாக்க உடனே எதிர்த்துருவோம். நம்ம குர்ஆனையே ஏற்றுக்கிறானே அப்படின்னு சொன்னாக்க சரி கொஞ்சம் பேர் சைலண்ட் ஆயிடுவான், விவரம் தெரியாதவன். இதுக்காண்டி அவன் என்ன செஞ்சிருக்கான், தனக்கு அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லி தனக்கு பேரிட்டு நாங்கள் குர்ஆன் உடையவர்கள், அதனால குர்ஆன் மட்டும் பின்பற்றுவோம், நபியை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி மூடத்தனத்தில் ஆகின்றார்கள் குர்ஆனை. அதற்குரிய விளக்கம் என்னவென்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே நபிகளார் விளக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவோ விஷயம் இருக்கு, விளங்க முடியாது. எவ்வளவு விஷயம் இருக்கு. அக்மிஸ் ஸலாத் என்று சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 580 இடத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், தொழுகை நிலைநிறுத்துங்கள். ஆனால் நபி வந்து சொல்லித் தரவில்லை என்று சொன்னால் எப்படி தொழுகிறது, எங்க தொழுகிறது, எத்தனை ரக்காத் தொழுகிறது, எத்தனை வக்து இருக்குது, எத்தனை வக்தில எந்தெந்த வக்தில எத்தனை ரக்காத்து, எப்படி தொழுவதும், ருக்கு எப்படி செய்யணும், சஜ்தா எப்படி செய்யணும் யாருக்கு தெரியாது. அப்ப குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்தால்தான் விளக்கம் கிடைக்கும். குர்ஆன் மட்டும் விளக்கம் தர முடியாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாகவே இதை விளக்கி தருகின்றார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறது எப்படின்னு செஞ்சு காமித்து இறுதியாக சொல்லுகின்றார்கள், சல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, நீங்கள் தொழுகுங்கள் எப்படி என்னை தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப தொழக்கூடிய முறை யார் கற்று தருவா? தொழுகுங்கள் என்பதை குர்ஆன் வலியுறுத்தி சொன்னாலும் தொழக்கூடிய முறை என்பதை நபிகளார் தான் கற்றுத்தர வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. நோன்பு எடுத்துக்கொண்டோம் சொன்னாக்க எப்ப நோன்பு வைக்கணும், எப்ப நோன்பை விடணும், நோம்பினுடைய காலகட்டம் என்ன, நோன்பை விடுவதனால் என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படும், என்னென்ன தண்டனை கிடைக்கும், நோன்பை எதிர்த்து முறிக்கும், எந்தெந்த செயல்பாடுகள் முறிக்கும், குர்ஆன்ல அல்லாஹ் அதை தெளிவா சொல்லல. எல்லா விஷயத்தையும் சொல்லல. நோன்பு முறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அல்லாஹ் சொல்லல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, நோன்பு இந்தந்த விஷயங்களால் முறிப்பட்டு போகும், நோன்பு இந்தந்த விஷயங்களால் முறிக்க போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப குர்ஆன் நோன்பு வையுங்கள் என்று சொன்னாலும் நபிகளார் வந்து நோன்பை இப்படித்தான் வைக்க வேண்டும், இந்த செயல்பாட்டினால் நோன்பு பரிபூர்ணமாகும், இந்த செயல்பாட்டினால் நோன்பு முறிந்து போய்விடும் என்ற விஷயத்தை நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதே போன்ற ஜக்காத்தினுடைய அளவு, ஜக்காத்தை கொடுங்கள் என்று குர்ஆன் சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த பொருள்ல ஜக்காத்து, எப்ப ஜக்காத்து, எப்படி ஜக்காத்து, எந்த விதமாக ஜக்காத்து கொடுக்கணும், யாரும் மீது ஜக்காத்து கடமை, எப்பொழுது ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற விதத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் விளக்கணும். ஆக குர்ஆனும் ஹதீஸும் இணைந்தால்தான் மக்களுக்கு அதனுடைய விளக்கம் கிடைக்கும். ஹஜ் என்று சொல்லி ஹஜ்ஜை செய்யுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய ஆணை இருந்தது என்று சொன்னாலும் ஹஜ் எப்படி செய்யணும், எந்த இடத்துல என்ன அமல் செய்யணும், சஃபாவுல போய் என்ன செய்யணும், மர்வாவுல போய் என்ன செய்யணும், ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட என்ன செய்யணும், அதே போன்று தவாஃப் செய்யக்கூடிய இடத்துல என்ன செய்யணும், எந்தெந்த அமல் எந்தெந்த இடத்துல செய்யணும் என்று சொல்லக்கூடிய விதத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் விளக்கி தராங்க. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயும் சொல்லல. குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஹஜ் செய்வாங்க, எங்க போயிட்டு செஞ்சுட்டு வருவாங்க? குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? கற்பனை செஞ்சு பார்க்கணும். திருப்பதிக்கு போய் ஹஜ் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. நவுது பில்லாஹி மின்ஹா, நபிகளால் தான் வந்து விளக்க வேண்டும். இன்ன நாட்களில் நீங்கள் காபாவிற்கு மக்காவிற்கு செல்லுங்கள், இன்ன இடத்தில் இன்ன அமலை செய்யுங்கள், காபத்துல்லாஹ்வை சுற்றி மட்டும் தவாஃப் செய்யுங்கள், சஃபா மர்வாவிற்கு இடையே கொங்கோட்டம் ஓடுங்கள், சஅய் செய்யுங்கள், மர்வாவிற்கு சென்ற பிறகு அந்த அமலை பூர்த்தி செய்ததற்கு பிறகு நீங்கள் ஹலக் என்று சொல்லக்கூடிய மொட்டை அடியுங்கள், மினாவில் தங்க வேண்டும், அரபாத்தில் தங்க வேண்டும். இதெல்லாம் விலக்கி தருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக எல்லா விஷயங்களையும் சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்துதான் ஒவ்வொரு விஷயத்தை விளக்க முடியுமே தவிர குர்ஆன் இல்லாமல் ஹதீஸ் அல்லாமல் ஒருபோதும் குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காட்டும் பொழுது நபிகளார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னமா புஇத்து முஅல்லிமா, நிச்சயமாக நான் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார்.
அந்த வேதம் நம்ம இடத்திலே வந்திருக்கின்றது என்று சொன்னால் அகிலத்திற்கு வழிகாட்டுவதற்கு தான் அந்த வேதம் வந்திருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை நாம் விளங்கி அமல் செய்ய வேண்டும். அதை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓத வேண்டும். நான் ஆரம்பத்திலே வாசித்து காண்பித்த அந்த வசனத்தில், அந்த ஹதீஸில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், மன் ஹஃபிஸ 10 ஆயாத்தின், எந்த ஒரு மனிதன் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 ஆயத்தை மனனம் செய்வானோ, மன் ஹஃபிஸ 10 ஆயாத்தின் மின் அவ்வளி சூரத்தில் கஹ்ஃபி, சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை யார் ஒருவர் மனனம் செய்வானோ, உஸிமா மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், மிகப்பெரிய தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்குது. பாபு பதுல் சூரத்துல் கஹ்ஃபி ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய பாபின் கீழ் இடம்பெற்றிருக்குது. 1883வது ஹதீஸாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். நம்மில் எத்தனை பேர்களுக்கு சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 ஆயத்துகள் மனப்பாடம் இருக்கின்றது? தஜ்ஜால்னா யாரு, அவன் வந்தாண்டா என்ன நிலைமை ஆகும், ஈமானுடைய நிலைமை எந்த அளவிற்கு, எவ்வளவு பெரிய உறுதிமிக்க ஈமானுடைய மனிதனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆட்டம் கண்டுருவான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய முசீபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று நமக்கு துஆவையே கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபிகளார் துஆ செய்து நம்மையும் ஓத சொல்லி வழிகளுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், தஜ்ஜாலுடைய தண்டனை, தஜ்ஜாலுடைய குழப்பம் எல்லாரையுமே ஆச்சரியம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அவனை கொண்டு ஈமான் கொள்ளாமல் உண்மையான தௌஹீதை கொண்டு நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் சக்தி வாய்ந்தவன். வெளியேற்றக்கூடியவர்களே, அதை விட்டும் பாதுகாப்பு பெறணும்டா நபி சொல்லி தர்றாங்க, சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனத்தை நீங்கள் மனனம் செய்யுங்கள் என்று. எத்தனை பேர் நம்ம மனப்பாடம் செஞ்சிருக்கிறோம்? இன்னொரு ஹதீஸ், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, அதே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, கால மன் கரஅ ஸலாஸ ஆயாத்தின், மன் கரஅ ஸலாஸ ஆயாத்தின் மின் அவ்வலில் கஹ்ஃபி, சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் ஆயத்தை, முதல் 3 ஆயத்தை யார் ஓதி வருவார்களோ, கலக்கமுடையவர்களாக இருப்பார்களோ, உஸிமா மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், அவர்களும் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என்ற ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வகால ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். பாபு மாஜா ஃபீ ஃபத்லி சூரத்துல் கஹ்ஃபி, சூரத்துல் கஹ்ஃபினுடைய சிறப்பிலே இந்த ஹதீஸை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். 2886வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று மனப்பாடம் செஞ்சிடணும், இல்லைன்னா தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கம், ஆரம்பம் 3 ஆயத்துக்களை ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனுடன் நமது அணுகுமுறை இப்படி இருக்க வேண்டும் என்று இப்படி இருந்தது என்று சொன்னால் நாம் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். அல்லாஹு தஆலா நம்மை சூனத்திற்குரியவர்களாக ஆக்குவான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு குர்ஆனே ஓத தெரியல, குர்ஆன் அல்லாஹ் நமது நேர்வழிக்காக வேண்டி அருளப்பட்ட அந்த வேதத்தை ஓத தெரியவில்லை, அதற்குரிய முயற்சி கூட செய்யாத மக்களாக நாம் இருக்கின்றோம் என்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். இதுவரை நாம் ஓத தெரியாமல் ஆகிவிட்டோம், இனிமேலாவது அந்த குர்ஆனை ஓத வேண்டுமே என்ற சிந்தனையில் யாராவது கவலையுடன் குர்ஆனை எடுத்து வைத்து அதற்குரிய முயற்சி மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய நேரத்தை, அவர்களுடைய காலத்தை, அவர்களுடைய முயற்சியை வீணடிக்கக்கூடியவன் அல்ல என்பது மிக தெளிவான விஷயம். அதனால்தான் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களை விட ஓத தெரியாதவர்கள் திக்கி திக்கி ஓதும் பொழுது ஒரு எழுத்திற்கு 30 நன்மை, 10 நன்மை என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நன்மை என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஓத முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்காக வேண்டி நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். வயது பாரபட்சம் பார்க்காமல், ஆண் பெண் என்ற இனம் பாகுபாடு பார்க்காமல் எல்லோரும் அந்த விஷயத்தை முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இல்லை என்று சொன்னால் இந்த ஒரு சுவாலுக்கு மத்தியிலே, இந்த ஒரு கேள்விக்கு மத்தியில் ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கின்றது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக குர்ஆனுடன் நமது அணுகுமுறையை இப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட குர்ஆன் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தது மாபெரும் பெரிய நிஅமத்.
இது ஒரு பெரிய பெருமை அளிப்பதற்காகவோ, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இதை யார் கை வைப்பது என்று மார்தட்டி சொல்லிக் கொள்வதற்காக மட்டும் குர்ஆனை அல்லாஹ் தஆலா அருளவில்லை. அதன் பிரகாரம் செயல்பாடு கொண்டு வர வேண்டும், அதன் பிரகாரம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதை அருளி இருக்கின்றான் என்பதை விலகிக் கொண்டவர்களாக குர்ஆனுடன் நமது தொடர்பை இப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.